ஆமென். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவியம் பாதையிலே சுபர, ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவியம் பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், போதித்தார். அதில் மிக முக்கியமாக தேவனிடத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டிய ஜெபத்தை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள், போதனைகள், கட்டளைகள் மிக முக்கியமானவை. அவர் மலை பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் சொல்லப்பட்டுள்ள அநேக கருத்துக்கள் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க அநேக தேச தலைவர்கள்லாம் கூட இந்த பிரசங்கத்தை வாசித்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசிய தந்தை மகாத்மா காந்தி அவர்களுக்கு கூட இந்த மலை பிரசங்கம் ரொம்ப பிடித்தமான ஒரு போதனையாக இருந்திருக்கிறது. அதில் மத்தேயு 6வது அதிகாரத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது பயன்படுத்த வேண்டிய ஒரு ஜெபத்தை ஆண்டவர் அங்கே ஒரு மாதிரி ஜெபமாக கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கி செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு 6வது அதிகாரம் 7 முதல் 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபத்தை பற்றி சில முக்கியமான போதனைகள் இதில் அடங்கி இருக்கிறது. ஜெபத்தில் எப்படி எத்தனை வார்த்தைகள் சொற்பொழிவாற்றி ஒரு கவிதை வடிவில் பேசி ஜெபிக்கணும் என்பது அவசியமில்லை. எளிமையான வார்த்தைகளில் ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் பேசுவது போல், இல்லை பெற்றோரிடத்தில் பேசுவது போல் நீங்கள் பேசினால் கூட போதும், ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஒன்று சொல்லுகிறார், நாம் ஜெபிப்பதற்கு முன்னமே நமக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியும் என்பதையும் சொல்லுகிறார். 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தில் ஒரு மாதிரி ஜெபத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி இந்த ஆரம்பிக்கிற இந்த ஜெபம் இன்னைக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம்.
இதை ஒரு கூட்ட ஜனங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே தினந்தோறும் சொல்லுகிற பழக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அர்த்தத்தை புரியாமல், இதன் ஆழத்தை புரியாமல், ஏதோ தங்களுக்கு ஒரு டெய்லி மனப்பாட வசனம் சொல்கிறது போல் கடகடகடன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் முடிவில் சொல்லி ஜெபத்தின் அர்த்தத்தை புரியாமல் தினந்தோறும் சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. மற்றும் ஒரு கூட்டம் ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே அதிக ஆவிக்குரிய வளத்தை அடைந்திருக்கிறோம் என்ற நினைப்பில் இது ஒரு எளிமையான ஜெபம், இது மாதிரி ஜெபம், எல்லாரும் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லி இந்த ஜெபத்தை முற்றிலுமாக நிராகரிக்கிற ஒரு கூட்டமும் உண்டு. ஒரு முறை கூட சொல்லிடாத கூட்டங்கள் கூட நிறைய இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். இதை படித்து இதை தினந்தோறும் சொல்லி மிகவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களில் நானும் ஒருவன். பார்க்கும் பொழுது எங்கள் குடும்ப ஜெபத்தில் தினந்தோறும் இந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஜெபத்தை தினந்தோறும் சொல்லி ஜெபிப்பது வழக்கம். என்னுடைய தனி ஜெபத்திலையும் அவ்வப்போது சொல்லுகிறது வழக்கம். ஏனென்றால் இதில் சொல்லி இருக்கிற காரியங்கள் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானவைகள். ஜெபிக்கும் பொழுது யாரை பார்த்து ஜெபிக்கிறோம் என்பதை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி. பரமண்டலம் என்றால் என்ன? மற்ற எல்லா இடங்களிலும் இங்கே பார்க்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா என்று தான் சொல்லுகிறார். ஜெபிக்க வரும் பொழுது அங்கே பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று சொல்லவில்லை, பரமண்டலத்தில் இருக்கிற பிதா. அதாவது மேலான ஒரு மண்டலத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். அவர் மேலே இருக்கிறார், நாம் கீழே இருக்கிறோம் என்ற உணர்வோடு தாவீது ராஜா சங்கீதம் 121 சொல்கிறார் பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிருக்கு. இதே போல் இங்கேருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது உயர்ந்த மண்டலத்தில் இருக்கிற பரம தகப்பனை நோக்கி ஜெபிக்கிறோம் என்கிறதை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் தான் தேவனை பிதாவேன்னு கூப்பிட முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே இந்த ஜெபத்தை செய்ய முடியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு தனிப்பட்ட தொடர்பு தகப்பன் பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு உறவு. அவர்தான் நம்மை பெற்றெடுத்துக்கிறார். மாம்சத்தின்படி அல்ல, ஆவியினாலும் ஜலத்தினாலும் நம்மை பெற்றெடுத்துக்கிறார். பைபிள் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். மனுஷ சித்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, தேவ ஆவியானவரால் உருவாக்கப்பட்டு பிறந்தவர்கள். இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்தி ஆண்டுடைய வசனத்தை கேட்டு ஆண்டுடைய அழைப்பை பெற்று பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ஆளுகை, தேவனுடைய ஆளுகையை ஜீவியத்துக்குள் வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே இந்த ஜெபத்தை செய்ய முடியும். உங்களுடைய நிலைமை என்ன என்பதை இப்பொழுது சற்று ஆராய்ந்து பார்க்க முடியாது உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த ஜெபத்தில் பார்க்கும் பொழுது 6 விதமான கோரிக்கைகள் இல்லையென்றால் விண்ணப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். முதல் 3 கோரிக்கைகள் உம்முடைய 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 என்று வருகிறது. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லிவிட்டு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் முதல் வேண்டுதல் விண்ணப்பம் எதுவாக இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவன் நமக்குள் மகிமைப்பட, நம்ம வாழ்க்கையின் மூலியமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலியமாக, விசேஷமாக இந்த இப்படிப்பட்ட ஊழியங்கள் மூலியமாக, இது மனுஷனுக்கு மகிமை உண்டாக்கும்படியாக செய்யப்படுகிற ஊழியம் அல்ல. இன்றைக்கி தேவ நாமம் மகிமைப்பட தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். இது மூலியமாக பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதம் நம்முடைய அனைவருடைய என்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தால் மகிமை கனம் இது எல்லாமே அவருக்குரியது. அதனால தான் முதல்ல சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய நாமம், எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிறார். தேவ நாமத்தை உயர்த்துவது நமக்கு கிடைத்த பெரிதான பாக்கியம். இயேசுவின் நாமத்தினால தான் இன்றைக்கி எல்லா ஆசீர்வாதங்களும் வெளிப்படுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று யோவான் 1:12 சொல்லியிருக்குது. இப்படி ஆண்டுடைய பெயர், இயேசுவின் நாமம், பிதாவாகி தேவனுடைய நாமம், யெகோவா என்கிற நாமம், இன்றைக்கு இது நம்முடைய வாயில் உச்சரிக்கப்படும் அந்த நாமத்துக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். தேவநாமம் தூசிக்கப்படுவது விதத்தில் எதையுமே செய்திடக்கூடாது. அடுத்த ஒரு விண்ணப்பம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்ல, தேவனுடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலைகள், வியாபாரம், தொழில், குறிப்பாக நம்முடைய சபையில், ஊழியத்தில் எதிர்பார்த்து தினந்தோறும் ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்முடைய ராஜ்யம் வரணும். ஆண்டவர் தேவனுடைய ஆளுகையை இந்த உலகத்துக்குள் கொண்டு வர ஆண்டவர் இந்த உலகத்தில் பணியாற்றினார், ஊழியம் செய்தார், அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காகவே வாழ்ந்தார்.
அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பரம்புதலுக்காகவே தன் ஜீவனை கொடுத்து மரித்தார். தேவனுடைய ஆளுகை என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தின் ஆளுகை தேசமெங்கிலும் இருக்கிறது போல, தேவனுடைய ஆளுகை என்று சொல்லும் பொழுது அது எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு பார்ப்பீர்கள் என்றால், ஹல்லேலூயா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 20-21 வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆளுகைன்னு சொல்லும் பொழுது இந்தியாவின் மேல் ஆளுகை செய்கிறார், உலகத்தையே தான் ஆளுகை அகில உலகத்தையும் ஆள்கிறவர் அவர் தான், ராஜரீகம் பண்ணுகிறார். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய ஆளுகையை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதனால் தான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ஆளுகை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தினந்தோறும் ஜெபிக்க சொல்கிறார். இந்த ஜெபத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, இதுவரைக்கும் இதை நீங்கள் தினந்தோறும் செய்யவில்லை என்றால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உணர்வோடு கூட அதன் அர்த்தத்தை புரிந்தவர்களாக தேவனை நோக்கி ஜெபிக்கும் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை பார்ப்பில் என்ற அனுபவத்தை வைத்து தான் இன்றைக்கி பேசுகிறேன். இது நான் புரிந்து கொண்ட நாளிலிருந்து தினந்தோறும் இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்களையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறார். உம்முடைய சித்தம் என்று சொல்லும்போது தேவனுக்கு பிரியமானது எவ்வளவு ஆசீர்வாதமாய் பரலோகத்தில் செய்யப்பட்டு வருகிறதோ. இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் இருக்கிற அந்த பரமண்டலத்தில் பரலோகத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்க முடியாது. அங்கே செய்யப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமானது மாத்திரம்தான் செய்யப்பட முடியும். அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமை. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நபரோ ஒரு காரியமோ அங்கே இருக்க முடியாது. ஒரு சிந்தனை, ஒரு பேச்சு கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாவமற்ற குறைவற்ற ஒரு நிலைமையில வாழ்ந்து வந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து பார்த்து எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மனிதர்களுக்குள் காணப்படுகிற துர்குணங்கள், இதன் விளைவாய் வந்த வியாதிகள், சாபங்கள், வறுமைகள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு ஒரு ஏக்கம் அவருக்கு, பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல உடைய சித்தம் இந்த பூமியில் செய்தால் எவ்வளோ நலமாக இருக்கும். பூமி என்று சொல்லும் பொழுது முழு உலகத்தை மாத்திரமல்ல, முதல்ல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நாம் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. இதை குறித்து கொஞ்சம் விரிவாக இன்னைக்கு பேச இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜெபத்தில் இது முதல் 3 கோரிக்கை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று சொல்லிவிட்டு அடுத்த 3 கோரிக்கை நம்முடைய வாழ்க்கைக்குரிய முக்கியமான தேவைகள். 11வது வசனத்தில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அடுத்த 3 கோரிக்கையில் எங்களுக்கு 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 என்று வருகிறது. முதல் 3 கோரிக்கை உம்முடைய உம்முடைய உம்முடைய. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தான் உம்முடைய காரியங்கள் என் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கைக்காக ஏறெடுக்கிற ஜெபந்தான். அதில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்னைக்கு பாருங்கள், தேவைகளை சந்திக்கிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோடு இருந்தால் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் தர வல்லவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் சங்கீதம் 147வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் தருகிறார். அந்த காக்கை குஞ்சை பராமரிக்கிற ஒரு தேவன் இருக்கு. எப்போ கூப்பிடுகிற காக்கை குஞ்சு. இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளே வந்துடுங்க, தப்பே கிடையாது. ஒரு சிலர் தங்க தேவைகளை முக்கியப்படுத்த மாட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை கர்த்தரிடத்தில் கேட்பது மிக மிக அவசியம். கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி ஆகாரம் என்று சொல்லும்போது எல்லா தேவைகளையும் அது குறிக்கிறதா, என்ன தேவையாக இருந்தாலும். இன்றைக்கு அதனால தான் பாருங்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், நாம் கேட்கிறவைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்றுத்தருகிறார். அடுத்து மிக முக்கியமாக தினந்தோறும் ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை
எங்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. டெட்ஸ் என்று சொல்லும் பொழுது கடன்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் தேவனுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அநேக நேரம் அவருக்கு விரோதமாக எவ்வளோ நன்மைகளை பெற்று சில நேரம் தப்பு பண்ணிட்டு இருப்போம். தினந்தோறும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது மிக மிக அவசியம். அதே சமயம் மன்னிப்பு அருள்வதும் மிக மிக அவசியம். இந்த ஜெபத்தை முடித்து விட்டு சொல்றாரு பாருங்க 14-15 வசனத்துல, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தப்பிதங்களை கடன்களை மன்னிக்க பழகி கொள்ள வேண்டும். தினந்தோறும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்த்து அனுதினமும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கடிகிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். தாவீது ராஜா இப்படியாக சங்கீதம் 139வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 23-24 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாள் நம்மை ஆராய்ந்து ஆண்டவருக்கு விரோதமாய் தப்பிதம் பண்ணியிருந்தால் உடனே மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து கொள்வது மிக மிக அவசியம். அதனால தான் ஒவ்வொரு நாளில் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்தை செய்வேன். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியுமப்பா. ஹல்லேலூயா. ஆகாரத்தை தாரும்னு கேட்கறது போல ஆண்டவரே எங்களை மன்னியும்னு கேட்கறது மிக மிக அவசியம். மிக முக்கியமாக 3வது நமக்குரிய கோரிக்கை நீங்கள் பார்க்கும் பொழுது 13வது வசனத்தில், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார். காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், எங்கள் தேவைகளை தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை தீமை நின்று காப்பாற்றியறலும் என்று சொல்லி தினந்தோறும் ஜெபிக்கணும் இந்த ஜெபத்தை. அதனால் இதுவரைக்கும் நீங்கள் முக்கியமாக யோசித்திராவிட்டால் இந்த நாளிலிருந்து உணர்ந்து தினந்தோறும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஒரு முறை இதை சொன்னால் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். ஒருவேளை தினந்தோறும் இதை சொல்லுகிற பழக்கமாக இருந்தாலும் உணர்ந்து சொல்லுகிறோமா, இல்லைன்னா ஏதோ மனப்பாடத்தில் ஒரு மந்திரம் சொல்கிறது மேலே என்ன சொல்கிறோன்னே தெரியாமல் ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் சொல்லியிருப்பீர்களா, இன்றிலிருந்து உணர்ந்து ஜெபிக்கும்படியாக அவங்களை கேட்கிறேன். ஏன்னா மன்னிப்பருளுகிற தேவன் இருக்கிறார், காப்பாற்றுகிற தேவன் இருக்கிறார், ஆகாரத்தை தேவைகளை சந்திக்கிற தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை நோக்கி ஜெபிக்கணும். அவருடைய நாமம் பரிசுத்தப்பட, அவருடைய ராஜ்யம் வர, அவருடைய சித்தம் நிறைவேற ஜெபிக்கணும். ஜெபத்தின் முடிவில் தேவனை ஆராதித்து முடிக்கும்படியாக சொல்லுகிறார், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று சொல்லி ஆண்டவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபத்தை முடிக்க சொல்ல. ஸோ இந்த மாதிரி ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தினந்தோறும் அதை நீங்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று உணர்ந்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ சத்தமாக அந்த ஜெபத்தை நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளை. இந்த ஜெபத்தை உண்மையாக செய்திருப்பேன். இதனுடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் வருகிற வேளையில் பெற்றுக்கொள்வீர்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு விண்ணப்பத்தை தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் சுருக்கமாக சொல்ல இருக்கிறேன். 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவது. தேவனுக்கு விருப்பமானதை, தேவனுக்கு பிரியமானதை செய்வது மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் இது தேவனுக்கு பிரியமா என்பதை உணர்ந்து அறிந்து செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 7வது அதிகாரத்தில் தெளிவாக இந்த மலை பிரசங்கத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்றார் 21வது வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுதுதான் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, ஒரு நாள் வரும்பொழுது தேவ ராஜ்யத்துக்குள்ளே போனோம். இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தவர்கள் தான் போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் எதை பிரியப்படுகிறார் என்பதை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது பைபிளில் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம்
4-5 வசனங்களை எடுத்து வாசித்தால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்கத்தில் விளங்குகிறது. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? எல்லா மனுஷரும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து சம்பாதித்த பாவ மன்னிப்பை வாழ்க்கையில் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதல் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து தேவனுடைய ஆளுகையை வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, இருளிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, இன்னைக்கு மனுஷரை ரட்சிக்க வேண்டும் என்று சித்தமுள்ளவராய்தான், விருப்பமுள்ளவராய்தான் தேவன் தம்முடைய ஒரே மகன் இயேசுவை இந்த உலகத்துக்கு நமக்காக மரிக்கும்படியாக அனுப்பினார். மத்தேயு 18வது அதிகாரத்தில் ஆண்டவருக்கு இருக்கிற அடுத்த பெரிய விருப்பத்தை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு 18:14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்பிதான் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம், நம்ம போகிற இந்த பிரயாணத்தில், வாழ்க்கை பிரயாணத்தில் ஒன்று பரலோகத்தில் போய் முடிய போகிறது, நரகத்தில் முடிய போகிறது. ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்கிறவர்கள் மாத்திரமே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது அவரோடு சேர்க்கப்பட்டு பரலோகம் செல்ல இருக்கிறோம். ஆனால் ஒருவர் கூட நித்திய அழிவாகிய நரகத்துக்குள் போய்விடக்கூடாது என்பதற்காகவே தம்முடைய குமாரன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினாருங்க. ஹல்லேலூயா. நாம் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் காப்பாற்றப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை இருதயத்துக்குள் ஏற்றுக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவின் ஆளுகை உங்கள் வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இல்லை என்றால் இன்றைக்கே ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இல்லாதவர்களாக, அதை பற்றி பிரச்சனை. எந்த ஒரு மதமும் மனுஷனை உதவி செய்ய முடியாது. கிறிஸ்தவ மதமே உதவி செய்ய முடியாது. காலாகாலமாக சபைக்கு சென்று, சர்ச்சுக்கு சென்று, எல்லா ஆராதனையில் உட்கார்ந்துட்டு, ஆனால் ஆண்டுடைய ஆளுகை லைஃப்பில் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. முடிவு பயங்கரமாக தான் இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்களை பயமுறுத்த நான் விரும்பவில்லை. அல்லேலூயா. இயேசுவை இருதயத்துக்கு இன்றைக்கு ஏற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். நிர்பந்தமான ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். ஆண்டவர் எல்லாரும் காப்பாற்றணும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு 10வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 29-30 வசனத்தை வாசித்தால், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றார். எதுக்கு சொல்கிறாருன்னா, ஹல்லேலூயா, ஆண்டவர் தேவையில்லாமல் ஒரு அழிவு யாருக்கும் வரக்கூடாது. சின்ன ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு அடைக்கலான் குருவி கூட அழியக்கூடாது என்பது ஆண்டுடைய சித்தம். இன்றைக்கும் பாருங்கள், கர்த்தர் தான் நம்மை காக்கிறவர். சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார், பகலில் வெயிலாகல இரவில் நிலவாகல உன்னை சேதப்படுத்தார். அல்லேலூயா. ஒரு சின்ன அடைக்கலான் குருவி, அற்பமாய் ஒரு காசுக்கு 2 குருவிகள் விற்கிறாங்கன்னு சொல்லி அன்றைக்கி ஆண்டவர், அவ்வளோ அற்பமான சிருஷ்டிகள். ஆனால் அந்த சிருஷ்டியின் மேலே கண்ணோக்கமாக இருந்து அது கூட அழிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சித்தமுள்ள பிரியமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். அப்போ உங்களை பற்றி அவர் எவ்வளோ ஆசையாக இருப்பார் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக கரிசனையாக இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை பார்த்து தான் நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, பரமண்டலத்தில் உங்கள் சித்தத்தை எப்படி பூர்ணமாய் செய்கிறார்களோ அதே போல் நானும் என் குடும்பமும், ஏன் நாங்கள் இருக்கிற இந்த பட்டணத்தில் இருக்க எல்லாரும் நம்முடைய விருப்பத்தின்படி செய்ய எங்களுக்கு அருள் புரியும் என்று சொல்லுங்கள். இன்றைக்கி ஆண்டுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். இல்லை என்றால் ஒரு ஆபத்தான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க.
ஒருவேளை உங்கள் பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். உங்கள் இருதயத்தில் இருக்கிற நினைவு முதற்கொண்டு அவருக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டோடைய சித்தத்தை செய்வதற்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து வாங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கடைசியாக பாருங்க, ஏசாயா 51வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விருப்பப்பட்டவர், ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருத்தர் கூட அழியக்கூடாது என்று விருப்பப்பட்டவர் இன்னொரு காரியத்தின் மேலே விருப்பம் வைத்தார். இதை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக பாடுகளுக்கு உட்படுத்தினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி வந்து சாதாரண மனிதனாக வாழ்ந்து அநேகருக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுத்து, பேய் பிசாசுகளிலிருந்து விடுதலை கொடுத்து, மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து, பல அற்புதங்களை செய்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, கடைசியில் அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் பொறாமை எரிச்சலினால் அவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அவரை சிலுவையில் ஆணி அடித்து அறைந்த பொழுது, சிலுவையில் உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மரித்தார். இது ஏன் நடந்தது? பிதாவாகி தேவன் பிரியப்பட்டதுனால் தான் நடந்தது. ஏன்னா இரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்பது தேவன் வைத்திருக்கிற நியமனம். ஆனால் எந்த ஒரு மிருகத்தின் இரத்தமோ வேற பாவ மனுஷருடைய இரத்தமோ மனுக்குலத்திற்கு மீட்பை கொண்டு வர முடியாது. தம்முடைய ஒரே மகன் இயேசுவையே உங்களுக்காக எனக்காக அனுப்பினார். இயேசு தன் ஜீவனை கொடுத்து நமக்காக மரித்ததினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாகிற ஒரு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்கன்னா, அல்லேலூயா, இன்றைக்கி தேவ சித்தத்தை செய்ய உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுப்பீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி நல்ல ஒரு ஆண்டோடைய ஜெபத்தை பற்றி கற்றுக்கொண்டிருக்கோம். அதில் முக்கியமான பகுதி என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டோடைய சித்தத்தை செய்வதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டோன்னா மற்ற எல்லாமே வாழ்க்கையின் எல்லா தேவைகள், நமக்கு அன்றாட தேவைகள், ஆகாரம், தேவன் கொடுக்குற மன்னிப்பு, தேவன் கொடுக்குற பாதுகாவல், தேவனுடைய ஆளுகை எல்லாமே வந்துடும். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் ஆண்டவர் இயேசுக்கு இடம் கொடுங்க. வாழ்க்கையில் அழைத்து கொள்ளுங்க, வழியை மாற்றுங்க. தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி கர்த்தரிடமாய் திரும்புங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தினந்தோறும் இந்த பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கிற ஜெபத்தை தினந்தோறும் சொல்லி ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய தங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது தங்கள் வாழ்க்கை மாற்றப்படட்டும். இவருடைய வாழ்க்கையில் ஒரு இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகட்டும். சாத்தானுடைய பிடியிலிருந்து இவளை விடுதலையாக்கும். தேவ ராஜ்யம் கட்டப்பட, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட, இவளையுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். மன சோர்வுகள், பயங்கள், கலக்கங்கள், சகல வியாதிகள், நோய்கள், வலிகள், வேதனைகள், பலவீனங்கள் நீங்கட்டும். குடும்பத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியம், திருமணமாகி குழந்தை பாக்கியதுக்காக காத்துக்கள் எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒப்புரவாகி ஒன்றாய் இணையட்டும். குடும்பங்கள் விரோதமாக செயல்படுகிற எல்லா பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகள்லாம் உடைக்கப்படட்டும். தேவநாம மகிமைப்பட செய்யும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்தலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.